நாங்கள் அப்படியே கீழே இறங்கணும் பாருங்க. இப்படியான இதால தான் இறங்க வண்டியாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் மேன் பஸ்ஸஸ் மாதிரி தான் நாங்கள் இறங்கி போகிறோம் கீழே. இதில் முன்னுக்கு தான் அதில் பாருங்க அந்த போட் இருக்குது. இதுக்கு அளவு தான் உள்ளுக்குள்ளே நான் போகிறேன். இது சரியா இந்த இடம் சரியா? இது இந்த ரோட்டு ஒழுமாடு ரோடு. என்ன கொடுக்குறீங்க? பரவாயில்ல இந்த வெயிலுக்கும். இங்கே முன்னே பாருங்க ஆளெல்லாம் கதை சரி. இங்கே பாருங்க அப்படி இருக்கு. இங்கே ஃபுல்லாகவே சோறு. இது அப்படியே ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்போடு தான் இருக்குது. பார்த்தீங்களா ஒரு குகை அமைப்போடு தான் இருக்குது. போலீஸார் மேலே வரைக்கணும். ஃபுல்லாக காடு சரியா. இப்போ கொஞ்சம் வெயில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் பயங்கர கஷ்டமாக இருக்குது இதில் மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கு. முன்னே பாருங்க எப்படி இருக்குதுங்க. வணக்க மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நிற்கிறேன் வந்து, அதாவது வடுக்குநாரிலாம் இது அமைந்திருக்குது. இப்போ வந்து பூசை எல்லாம் நிறைவடைந்து நாங்கள் இப்போ கீழே போய் கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே மலை ஏறி வந்து கலைச்சி போனேன். பூசை வந்து உண்மையாக சிறப்பாக இருந்தது. விளமிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வுக்கு முதல் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது. தற்போது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கிறதாக தெரியுது. இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் அந்த முழுமையான பூசைகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்ய இயலாத ஒரு நிலைமையில தான் அவர்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் மற்ற சில பௌர்ணமி நாட்களில் வந்து இந்த பூசையில் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வந்து வடுக்குநாரி மலை சம்பந்தமாக ஆதிலிங்கேஸ்வரர் சம்பந்தமான விடயங்களை வந்து அனைவரும் பகிர வேண்டும் என்று சொல்லியும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டேன். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்கள். முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதில் போட் போட்டுருக்கு பாருங்கள். வடுக்குநாரி மலையாண்டு போட் போட்டுருக்குது. இதில் வந்து அறநெறி பாடசாலைன்னு இப்போ மாற்றிருக்கிறதா வந்து சில தகவல்கள் வந்து அதில் நிறைய பிரச்சனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கு வந்து அதாவது பூசைக்கு அனுமதிகள் கொடுக்கணுமா இல்லையான்ற விஷயங்கள் படிவாக தெரியல. நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். நிறைய பிரச்சனைகள் போய்ட்டு வந்திருக்கான்னு சொல்லி சொன்னது வந்து இதில் வந்து நாங்கள் நெடுங்காணியிலேருந்து அப்படியே வந்து ஓட்டிக்கிட்டோம். வந்து உள்ளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் கடந்து நாங்கள் வந்து நிற்கிறோம். உள்ளுக்குள்ளே போகிறோம். காட்டு பாதையாக இருக்கும். பாதைகள் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமையப்போகுது. மற்றும் இன்றைக்கு வந்து சிவராத்திரி விரதங்கள் வந்து கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்க தமிழர்கள் சைவ சமயத்தினர் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான முழுமையான காணொலியாக தான் அமையப்போகுது. இந்த ஆதி சிவன் கோயிலில் வந்து இரவையில் பூசை இருக்குதா இல்லையா இல்லாட்டி அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாத்தையும் நான் அங்கே வந்து உங்களுக்கு நேரடியாக அவர்கள்ட்ட கதைச்சி தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து முனைந்தர்கள் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். நம்ம வடுக்குநாரி மலைக்கு இது சரியா? இந்த இடம் சரியா? இது இந்த ரோட்டு ஒழுமாடு ரோடு. இதில் இருந்து அந்த சந்திலேருந்து இது எத்தனை கிலோமீட்டர்? பஸ்ஸுக்கு 100 ரூபா எடுக்கிறாங்கண்டா. அப்புறம் ஒரு நடந்து போகிறீங்க 3-4 கிலோமீட்டர். சரி, என்ன பேர் உங்களுக்கு? நீங்கள் போகலையா இப்போ கோயிலுக்கு? சரி, எப்படியே இதால் போனால் சரியாண்ணே. சரியாம்மா. ஓகேயா? ஓகே, வாரம் போயிட்டு வாரம். ரைட். அம்மாட்ட கேட்டுருக்கேன் வந்து இதில் முன்னுக்கு தான் அதில் பாருங்க அந்த போட் இருக்குது. இதுக்கு அளவு வந்து உள்ளுக்குள்ளே நான் போகிறேன். வாங்க உங்களுக்கு இந்த பாதையை நான் காட்டி கொண்டு போகிறேன். ஓகேம்மா, பாய். கையை காட்டல. ஓகே, பாய் பாய் பாய். சரி சரி, யோசிக்காதீங்க. என்ன தையல் வேலை சரிங்களா? சரி சரி. ரோட்டுகள் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொன்னவிய வந்து கிட்ட போய் பார்ப்போம் அப்படி இருக்குதாண்டு.
இதில் முன்னுக்கு பாருங்க ஒரு குளமண்டு போட்டிருக்குது. குளமண்டு இருக்குது முன்னுக்கு. எதாலேம்மா கோயிலே போகிற வடக்கு நேரி மலை தானே? என்ன படி போட போகிறீங்களா? பாதைகள் கொஞ்சம் உதவாத பாதைகள் தான் பார்ப்போம், பார்த்து போவோம். இல்லையா கோயிலுக்கு போகணும். இது அந்த அறநறை பாடசாலைன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. இதை தாண்டி தான் போகணும் நாங்கள். நிறையா போகணும். நண்பர் ஒரு ஆள் முன்னுக்கு போறார், பார்த்தீங்களா? வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. என்ன கொடுக்குறீங்க? பரவாயில்ல, இந்த வெயிலுக்கும் நன்றி. நன்றியா. உங்களை விடப்பட்டு கொண்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லையா? கொஞ்சம் 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 காணுமா. நான் யாழ்ப்பாணம் வரேன். இப்போ போகலாம் தானே? மோட்டோ வைக்கல? சரி வாரம்மா. இதில் என்னண்டா சின்ன வைரவேற்ற ஒரு மடை ஒன்று வச்சிருக்கணும். இதில் அவையே தான் இதில் இந்த தேசிக்காய் தண்ணி வந்து கரைச்சி கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க, போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு நிற்கிறோம். வந்து என்ன பாதை மாறி வந்துட்டீங்களா? பாருங்க, அப்படி பாதையே பாருங்க, பண்டி உழுத மாதிரி தான் கிடக்குது. வேற எப்படி போகிறதோ தெரியல. மெதுவாக போங்க, நீங்கள் எடுங்க. இதில் பாருங்க, நாங்கள் இடையில் வந்துட்டோன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக இனி இப்போ ஃபுல்லாகவே இனி காடு தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், முன்னுக்கு ரோட்டை பாருங்கள், ஃபுல்லாகவே சேராக தான் கிடக்கு. இதுக்குள்ள எப்படி போகிறோன்னு தெரியல. இது உங்களை நான் காட்டிக்கொண்டு நேராக போகிறேன். முன்னே பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. பார்த்தீங்களா ரோட்டை? இந்த பாதைகளெல்லாம் போகணும். பார்ப்போம், இப்படியே போவோம்.
பாருங்க எப்படி பாதையில் உண்டு காடாவில். இதில் ஒரு ஐஸ்கிரீம் பேன் உண்டு நிற்கிது முன்னுக்கு. என்ன தம்பி போகலாமா? பாருங்க இங்கே ஃபுல்லாகவே காடு தானே இனி. என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து நேற்று மழை பெய்யுது. அது இப்படியே மழை பெய்யுது இருக்கு இங்கால. அதால் கொஞ்சம் ரோட்டுகள் கொஞ்சம் மட்டும் தான். பாருங்க முன்னுக்கு அப்படி போறாருண்டு எங்கடா விதடோட் பாருங்க அப்படி போறாருண்டு. என்ன மாதிரி அப்படி பார்த்தீங்களா இருக்குது? ஐயோ கடவுளே. பாருங்க ஆட்கள் மோட்டருக்கெல்லாம் விட்டு தான் போயிருக்கணும் சில பேர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே பாருங்க போகணும். பாருங்க அப்படி இருக்குது. அந்த காடு ஃபுல்லாகவே சுற்றி வர காடாக தான் இருக்குது. பார்த்தீங்களா இடத்தை எப்படி இருக்குது. இங்கே முன்னே பாருங்க காலெல்லாம் கதை சார். இங்கே பாருங்க அப்படி இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே சோறு. மழை பெய்யுது பாருங்க தண்ணி நிற்குது. ஆனால் இப்போ வந்து வெயில் இருக்கிறபடியே அவரோட இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஆனால் இரவும் விடியவும் மழை பெய்யுது இருக்குது. அப்படி ஈரம் நிற்கிது பாருங்கள் தண்ணியை. இந்த பார்த்தீங்களா வாங்க அப்படியே போவோம். ஆ போட்டா சிவனை பார்க்க போகிறேன்டா வந்து ரிஸ்க்கான விஷயம்ன்றது தான் இதில் காட்டப்படுது. பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா.
எல்லா ரிஸ்க்கும் எடுத்து தான் எங்கள் ஆதி லிங்கேஸ்வரரை பார்க்க போகணும். பாருங்க அப்படி இருக்கு அந்த காடு ஃபுல்லாகவே காடு. இங்கே இங்கே பாருங்க ஃபுல்லாக காடு. சரியா இப்போ கொஞ்சம் வெயில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் பயங்கர கஷ்டமாக இருக்குது இல்லை மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கு. முன்னே பாருங்க அப்படி இருக்குதுங்க. பாருங்க கிடங்குகள் பள்ளங்கள் ஃபுல்லாக கிடக்குது. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கிடாங்களா? இங்கே மழை பெய்தா பாருங்கள் இதுக்களெல்லாம் தண்ணி ஓடுற இடங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே. வாங்க வாங்க. என்ன திருவிழா முடிஞ்சுதா? என்னண்ட மைக்கா பைக்கை விட்டுட்டு வந்துட்டீங்களா? யாரோ தள்ளி கொண்டு போகிறான். இதுக்கால எப்படி போகிறது? ஐயோ ஓடி ஓடி இந்த காட்டு பாதைகளை களைச்ச போனான். வணக்கம். அப்படி இருக்கு பாதைகள். கால லஞ்சமா இருக்கு. அடிக்கட்டாது அந்த மாதிரி அடிக்குதாப்பா. சரியான சேரு. இப்படி எதிர்வாகல. எப்படி இருக்கா? வித்தியாசமா இருக்காப்பா. ஒடுக்குநாரி மலை கோயிலுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர். இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமாமே. அம்மாக்களே நடந்து வந்து முன்னுக்கு அப்படி இருக்காண்டு. ஐயோ கடவுளே. காட்டுக்குள்ள இதே நான் இப்படி தான் வைக்கிறேன். முன்னுக்கு வச்சா எடுத்து கதைக்கலாம் இல்லை. பாருங்க விதட்டு போடுற அம்மாடாச்சு. இங்க இதுல கொழுங்க ஐயா.
இந்த அனுபவம் வந்து சத்தியமாக உங்களுக்கு ஒரு புதுவித காணொலியாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி யாரும் உங்களுக்கு இந்த காணொலி எடுத்து அனுப்பியிருக்க மாட்டேனா. என்ன இந்த சிவாலயம் பற்றி எப்படி இருக்கு? நீங்கள் உள்ள போயிருக்கிறீங்க, எப்படி இருக்குல்ல? இப்போ என்னென்னு சொல்லி சொன்னோம் வந்து ஆட்கள் வந்தோன்றிருக்கு. நம்ம வந்து அண்ணா வணக்கம். பூசை முடிஞ்சுதா? முடிய போகுதா? தொடங்கிட்டா பூசை? எத்தனை மணி மட்டும் நடக்குமா? 5 மணி மட்டும் நடக்குமா? என்ன அங்கே ரோட்டுகள் என்ன மாதிரி இருக்குது பக்கத்தில்? அண்ணா சரி, ஓகே, நான் வரேன் போய் பாதம். ஆலயத்துக்கிட்ட வந்துட்டேன். வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக இப்போ வந்து மழை தூறுது. வந்து ஆலயத்துக்கிட்ட வந்துட்டேன். நீங்கள் மழை வந்துட்டு கிட்ட வரைய மழை வந்துட்டு முன்னூறு பாருங்க அப்படி இருக்குதாண்டு. பாருங்க இதுதான் ஆலயம். பாருங்க அப்படி இருக்குண்டு. இது முன்னுக்கு வந்த உடனே இப்படி இருக்குது. பாருங்க ஒரு குகை மாதிரி தான் இருக்குது முன்னுக்கு. இதில் அதால் தான் போகணும். அதை நான் இதில் உங்களை காட்டிட்டு போகிறேன். பாருங்க அப்படி இருக்குண்டு. இந்த பாருங்க பெரிய ஒரு குகை மாதிரி தான் இருக்குதுங்க. பார்த்தீங்களா? வவ்வால் நிற்கிது உள்ளுக்குள்ள. இங்கே உள்ளுக்குள்ள பாருங்க வவ்வால்கள் நிற்கிது. அங்கே பூசை தொடங்கிட்டு நான் முன்னுக்கு கொண்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இது அப்படியே ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்போடு தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு குகை அமைப்போடு தான் இருக்குது. நான் உங்களை முன்னுக்கு கொண்டு காட்டுறேன். உண்மையிலே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. சிவனை எவ்வளோ காலம் பழமையானது ஒரு ஆதி லிங்கத்தை வழிபடுறன்றது ஒரு கொடுப்பனை இருக்கணும். நான் உங்களுக்கு இந்த பதிவூடாக உங்களுக்கு வந்த ஒரு கொடுப்பனை நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க முன்னுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. மழை வந்துட்டேண்ணே. இப்போ பாருங்கள் கோவிலுக்குள்ளுக்கு வந்துட்டேன். முன்னுக்கு வந்து பூசைகள் நடந்து கொண்டிருக்கு. நான் உங்களை தான் காட்ட போகிறேன். அன்றைக்கி அங்கே அடுத்த பாருங்கள் பூசை நடந்து கொண்டு இருக்குது. வந்து
கீழ்த்தளத்தில் வந்து பூசை நடந்து கொண்டிருக்கு. வந்து இந்த தளத்தில் பூசை முடிய வந்து மேல் தளத்தில் போயினா மேலே வந்து இருக்க சிவலிங்கத்துக்கு அடுத்த பூசை வந்து செய்ய போயினா இதையும் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து பிரமிப்பாக நிறைய மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கணும். வந்து பின்னரம் வரைக்கும் இந்த பூசை இருக்கும்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன நிலைமைகள் இருக்குன்றதை உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன பேர் உங்களுக்கு? எப்போ வந்து நீங்கள் இங்கே யார் வந்து நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? நீங்கள் பூசைக்கு போகலையா? அப்போ ஓ, நீங்கள் மலையில் விளையாடின மாதிரி இருக்குது. அங்கால விளையாடியா வந்த நீங்கள் பூசைக்கு வந்தீங்களா? ரெண்டுக்குமா? சரி சரியா, ஓகே. மேலே இனித்தான் நான் மேலே போகிறது. சரியா. பாருங்கள், இப்போ பால் பொங்கிட்டு வந்து அரிசி போட்டு கொண்டு வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து கீழ்த்தளத்தில் வந்து பிள்ளையாருக்கு பூசை முடித்து நீ வந்து முருகனுக்கு நாம்பிரானுக்குன்னு சொல்லி பூசைகள் இருக்குது. மேலே தான் கடைசி சிவனுக்கு பூசை இருக்குது. மேலே போகிறதுக்குரிய ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்கு. மேலே வந்து மலைக்கு வந்து முருகன்கிட்ட போயிட்டு தான் போயிடும் பாருங்கள். வந்து கொண்டு இருக்கு, கும்பத்தை எடுத்து கொண்டு வந்து கொண்டு பாருங்கள்.
இங்கே இதில் கொஞ்சம் போட்டு விடு. கூடமெல்லாம் பிடிக்கிறது ஒரு மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்க மலையில் ஓரிக்கொண்டு இன்னும் பாருங்க பார்க்கல மக்கள் வந்து கொண்டிருக்கேன் பின்னுக்கு. போலீஸார் வந்து கடமையில் வைக்கணும். எவ்வளோ பேர் வந்து வந்துருக்காங்க. இதை வந்து சின்ன போலீஸாரம் வந்து கடமையில் நிற்கிறேன். பாருங்க இந்த முன்னுக்கு பாருங்க மேலே ஓஹரா பாருங்கள். இது ஃபுல்லாகவே மலை தான் வந்து இதில் வந்து முருகனுக்குரிய பூசைகள் நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. அந்த மேலே பிரமாண்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் முருகண்ட பூசை முடிச்சுட்டு கீழே போக போகிறோம். வந்து வழக்கம் மழை பெய்திருக்கேண்ணே பார்த்து போங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே ஃபுல்லாக மழை பெய்து ஈரமாக இருக்குது. சறுக்கும் பார்த்து தான் போகணும். அக்கா வாங்க மேலே. இதில் முன்னுக்கு சின்ன ஒரு படி மாதிரி ஒன்று கட்டியிருக்கு பாருங்க. இது எந்த தலம் அண்ணா? இது எந்த தலம்? இது லிங்கத்துக்கு ஏண்ணா அங்கே அதில் என்ன பூசை நடக்குது? இப்போ முருகனுக்கு பூசை முடிஞ்சு இப்போ வந்து நாம்பரனுக்கு பூசை நடக்குது. இல்லை பாருங்க முன்னே காட்டுறேன். அதில் நடக்குது. அவடம் போவோம். அதில் பார்ப்போமா மேலே பாதி பாருங்க பாருங்க பாருங்க.
வந்து கொண்டிருக்கணும். சைடில் பிடிச்சி தான் ஏறணும். அப்படி எங்களை கசலாட்டி எடுத்து விடுங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கு மேலே. மேலே தான் இப்போ போக போகிறோம். இப்போ வந்து 2வது மலைக்கு வந்தாச்சு. வந்து இதோட இன்னும் பெரிய மலை இருக்குது, லிங்கம் இருக்கிறதுக்கு. அப்போ ஒன்று உண்மையாகவே பயங்கரம் கலக்குது. கீழே வந்து பயங்கர ஆல்பமாக இருக்குது. பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு ஆக்கள் நவரி வரீங்க. ஒன்றும் பெற மாட்டாங்க. வர போகிறேன் இல்லை கொண்டு போயிட்டாங்களா? வாரணா கும்பிடுறாங்க எல்லாம் கும்பிடுங்க. இதில் பாருங்க முன்னுக்கு வந்து மக்கள் வந்து வழிபாட்டு கொண்டிருக்கணும். பாருங்க கடைசியாக இப்போ வந்து மலையிலேருந்து நான் கீழே இறங்க போகிறேன். அதுதான் உங்களை காட்ட போகிறேன். பாருங்க அண்ணா பார்த்துறாங்க மெதுவாக வராங்கோ. இதன் வந்து ஆதிலிங்கம் அழகாக இருக்குண்டு. போலீஸார் மேலே வரையணும். எடிட் பண்ணிட்டு இருக்கிறா ஏதா நடந்தா எடுக்கிறேனப்பா போப்பா.
தற்போது மக்களே பூசை வந்து லிங்கத்துக்கான பூசல் முடிஞ்சு வந்து நாங்கள் மேல் மலையிலேருந்து இப்போ கீழ் மலைக்கு வரோம் வந்து இதில் வந்து இன்னும் அடுத்த மலைக்கு இறங்க போகிறோம். உண்மையில் வந்து இந்த ஆதி லிங்கத்தில் களத்தில் நிற்கக்குள்ள வந்து மிகவும் ஒரு வைப்ரேட்டாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. நாங்கள் அப்படியே கீழே இறங்க பாருங்க, இப்படியான இதால தான் இறங்க வேண்டியாக இருக்குது. பாருங்க இதெல்லாம் மேன் பஸ்ஸஸ் மாதிரி தான் நாங்கள் இறங்கி போகிறோம் கீழே. வாங்க